தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பீது நீதம் உன்னை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையே புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல ஆண்டவர் தேர்ந்து கொண்டோரை புடமிட்டார். எரிவெளி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். உரிய நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அருளும் அமைதியும் உண்டு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த நாளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படி ஆகவும் நாங்கள் இந்த நாளிலே எடுக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவருடைய துணை கொண்டு நல்ல முறையிலே செய்து முடிப்பதற்கு தேவையான துணிவையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் ஆண்டவர் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நன்றி கூறுவோம். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள், திருமண நிறைவு நாளை கொண்டாடக்கூடியவர்களுக்காகவும், இன்னும் யார் யாரெல்லாம் எங்களை ஜெபிக்க கேட்டார்களோ அவர்களையும் உடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இன்றைய நாளில் புனிதர்களான சார்ல்ஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களுடைய மறைசாட்சி விழாவை நினைவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இறையரசுக்கும் சாட்சிகளாக வாழ்ந்தது போல நாங்களும் இக்கால சூழ்நிலையில் எங்களுடைய நிகழ்வுகளுக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப நாங்கள் இறையரசுக்கு சாட்சி பகரக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இலாம்பல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்றும் தோட்டத்தில் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தரச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
உன்மீது என் கைகளை விரித்ததால் உமக்கு வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும். திரு தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 3 மற்றும் 6 தொடக்கம் 12 ஏறாக. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகின்றேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல் என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறைப்பினும் வாழ்வார். அல்லேலூயா.
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக்கி கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு செய்தி ஆழமாக தரப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இவ்வுலக திட்டங்களுக்கும் மறு உலக திட்டங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது இவ்வுலக அரசிற்கும் இறையரசிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பதை இன்றைய இந்த நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்த சதுசேயர்கள் இவ்வுலக வாழ்வை பற்றியும் இவ்வுலகில் நடக்கக்கூடிய காரியங்கள் இறையரசிலும் நடக்குமா என்பதை பற்றிய ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அழகாக சொல்லுகிறார், விண்ணரசுக்கும் மண்ணரசுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் விண்ணகத்துக்கு தேவையான செல்வங்களை சேர்த்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அநேகமான நேரங்களில் நாங்கள் இவ்வுலகில் இருக்கக்கூடிய காரியங்களை சரியாக பயன்படுத்தி மறு உலகிற்கு தேவையான செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு இவ்வுலக காலத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மிக தெளிவான கருத்தாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நம்புகின்ற கடவுள் உயிருள்ள கடவுளாக இருக்கிறார், வாழுகின்ற கடவுளாக இருக்கின்றார், உருவாக்கக்கூடிய கடவுளாகவும் உருவாக்கியதை உருமாற்றக்கூடிய கடவுளாகவும் இருக்கின்றபடியினால் யாக்கோப்பின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் நம் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாமின் கடவுளாக இருந்து கொண்டு அந்த சந்ததியை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். நாங்களும் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் இறை தந்தையினுடைய சித்தத்துக்கு ஏற்ப இறை தந்தை எதையெல்லாம் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாங்கள் சரியாக வாழ்வதன் மூலம் விண்ணரசின் செல்வங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் வானதூதர்களைப் போல இருப்போம் என்பதுதான் அந்த செய்தி. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி
இறையரசின் மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளவும், இறையரசுக்கு தேவையான செல்வங்களை சேர்த்து கொள்ளவும் நாங்கள் உயிர்த்தெழுகின்ற பொழுது தூதர்களைப் போல நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆகவே இவ்வுலகில் வாழுகின்ற பொழுது இவ்வுலக செல்வங்கள் எங்களுக்கு தேவைதான் என்பதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் இந்த செல்வங்களை வைத்து கொண்டு நாங்கள் மறு உலகத்துக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே சார்ல்ஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் மறை சாட்சிகளாக இருந்து விண்ணரசின் செல்வங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இந்த நாட்களிலே எங்களுக்கு தரப்படுகின்ற பொறுப்புகளில் பிரமாணிக்கமாக இருந்து இறை மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆமேன். பாய்துவாம் கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்து நீர் பாய்துவாம் என்னை பாய்துவாம். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருள்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ளெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமையடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே.
நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டவை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளின் மறை சாட்சிகளாக இருக்கக்கூடிய சார்ல்ஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன்.
அதற்கு ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. ஆண்டவர் தம் புனிதர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவருக்கு நன்றி கூறி எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இன்றைய நாளில் நாங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்களையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடிக் கொள்ளுவோம். ஆண்டவரேயும் புனிதர்களின் மறை சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு எங்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலும் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழில்துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். இறைவனுக்கு பணிபுரிய அன்பின் மக்களாக சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.